வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே 22ஆம் தேதி நவம்பர் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருந்தோம். இந்த லெவல்ஸ் நமக்கு சார்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 15 நிமிஷம் சார்ட்டு. நிஃப்டி பார்த்தீங்கன்னா பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு ஓப்பனிங் பைவட் பாயிண்ட்டுக்கு கீழேயா மேலேயான்னு பார்ப்போம். மேலே ஓப்பன் ஆச்சுன்னா 24,122 வரைக்கும் நிஃப்டி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த சோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 24,334 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த சோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 24,719 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பைவட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 23,525 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த சோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,143 வரைக்கும் நிஃப்டி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த சோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 22,928 வரைக்கும் நிஃப்டி போகிறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் சார்ட்டு. 1 ஹவர் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 3 ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் இன்ட்ராடே ட்ரேடிங்கில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் ஸ்விங் ட்ரேடிங்லும் லாங் டேர்ம் ட்ரேடிங்லும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா நமக்கு வெள்ளிக்கிழமை 23,359 லோ லெவலில் இருந்தது. அதாவது இந்த லெவலில் நமக்கு பிரேக் அவுட் பண்ணிச்சு. ஆனால் இந்த லெவலில் நமக்கு பிரேக் அவுட் பண்ணலை, இதுலேயே பவுன்ஸ் பேக் ஆயிடுச்சு. மேலும் ஹை லெவல் பார்த்தீங்கன்னா 23,956. அதாவது இந்த லெவலையும் நமக்கு பிரேக் அவுட் பண்ணிச்சு, இங்கேயும் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஆனால் 24,000 நமக்கு பிரேக் அவுட் பண்ணலை. பிரேக் அவுட் பண்ணாமல் நிஃப்டி வந்து 23,956லேயே நமக்கு ஹை லெவலை டச் பண்ணி 23,907 நமக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. இதுவும் மேலும் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நமக்கு சேனலை பிரேக் அவுட் பண்ணலை. இந்த இடத்துல நமக்கு பிரேக் அவுட் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கன்சாலிடேஷன் நடக்கும். நடந்து தான் பிரேக் அவுட் ஆகுதுன்னா நமக்கு மேலேயா கீழேயான்னு ஒரு பிரேக் அவுட் ஆகும். அதனால் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்து திங்கக்கிழமை சைட்வேஸில் மூவ் ஆகிறதுக்கும் இல்லை பாசிட்டிவில் மூவ் ஆகிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்குது 4 ஹவர் சார்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு முதல் பாதி நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு நமக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. மேலும் இரண்டாவதுலேயும் பையரோட டாமினேஷன் தான் ரொம்ப அதிக லெவலில் இருக்குது. இன்றைக்கி ஓப்பனிங் நமக்கு பாசிட்டிவில் இருந்தாலும் நம்மளோட சேனலை வந்து அந்த பிரேக் அவுட் பண்ணும் பொழுது கண்டிப்பாக ஒரு கன்சாலிடேஷன் நடக்கும். அதனால் அந்த கன்சாலிடேஷன் நடக்கும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாவது ஒரு பக்கம் திரும்பவும் ஒரு ஃப்ளக்சுவேஷன் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் நமக்கு சார்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 15 நிமிஷம் சார்ட்டு. பேங்க் நிஃப்டி பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. திங்கக்கிழமை ஓப்பனிங் வந்து பைவட் பாயிண்ட்டுக்கு மேலேயா கீழேயான்னு பார்ப்போம். மேலே ஓப்பன் ஆச்சுன்னா 51,434 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 51,734 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 52,197 வரைக்கும் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. பைவட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 50,671 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 50,208 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 49,908 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் சார்ட்டு. இதில் வந்து நமக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் நேற்றுக்கு அதாவது வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா நமக்கு 50,508 அப்படிங்கிற லோ லெவலில் நமக்கு டச் பண்ணியிருந்தது. அதாவது இந்த ஜோனில் நமக்கு எதையுமே டச் பண்ணவே இல்லை. ரெசிஸ்டன்ட் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 51,271 வரைக்கும் நமக்கு போச்சு. அதாவது 50,800 நமக்கு பிரேக் அவுட் பண்ணிச்சு, 50,100ஐயும் பிரேக் அவுட் பண்ணிச்சு. ஆனால் 50,600 நமக்கு பிரேக் அவுட்
பண்ணலாம். ஸோ நம்ம வந்து இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணுதா அப்படிங்கிறத வாட்ச் பண்ணணும். ஏன்னா அந்த பிரேக் அவுட் பண்ண பிறகு தான் நம்ம இந்த சேனலை பிரேக் அவுட் பண்ணுதா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். மேலும் பிரேக் அவுட் ஆகும் பொழுது கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு கன்சாலிடேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் தான் எந்த பக்கமாவது நமக்கு ஒரு ஃப்ளக்சுவேஷன் வரும். இந்த இடத்துல நமக்கு 4 ஹவர் சார்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா முதல் பாதி நல்ல ஒரு பாசிட்டிவ் இதோட நமக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இரண்டாவது பாதி பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் நிஃப்டியில் பாசிட்டிவ்ல இருந்தாலும் செல்லரோட டாமினேஷன் அதிக லெவல்ல நமக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அதனால பேங்க் நிஃப்டி ஓப்பன் ஆகும்போது நெகட்டிவ்ல ஓப்பன் ஆகிறதுக்கும் திரும்ப பாசிட்டிவ்ல மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.